வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான இலக்கிய பயணத்துல இறங்க போறோம். மனிதனோட வாழ்க்கை வரலாறும் இயற்கையோட இணைஞ்ச வாழ்வும் ரெண்டு பிரம்மாண்டமான படைப்புகள்ல எப்படி சந்திக்குதுங்கிறத இந்த அலசல நம்ம பார்க்க போறோம். ரெண்டு வித்தியாசமான காடுகள், ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட அனுபவங்கள். ரெடியா? வாங்க உள்ள போலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. காடு இல்லனா வனம், இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணுது? ஆஹா, எவ்ளோ அமைதியான இடம்னு தோணுதா? இல்ல கரடு முரடான வாழ்க்கை பாதையில வழி தெரியாம முழிக்கிற ஒரு இருட்டான இடமா தெரியுதா? இத கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க. ஏன்னா இந்த ரெண்டு வித்தியாசமான கோணங்கள தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வனவாசம் அப்புறம் வனவாசி. கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளும் நம்மள முற்றிலும் வேற வேற உலகங்களுக்கு கூட்டிட்டு போகுது. ஒன்னு கவியரசு கண்ணதாசனோட அரசியல் அலைக்கழிப்புகளையும் சொந்த வாழ்க்கை போராட்டங்களையும் சொல்ற சுயசரிதை. இன்னொன்னு விபூதி பூஷன் பந்தோபாத்தியாரியா எழுதின இயற்கையோட மடியில நடக்கிற உண்மையான காட்டனுபவத்தை கண்முன்னாடி நிறுத்துற ஒரு நாவல். பகுதி 1. கண்ணதாசனின் உருவக வனவாசம். கவியரசு கண்ணதாசனோட ஆரம்பகால வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. 1927ல சிறுகுடல் பெட்டியில முத்தையா அப்படிங்கிற பேரோட 8வது குழந்தையா அவர் பிறந்தாரு. சின்ன வயசுல செம்ம சுட்டியா இருந்ததால அவரை சுட்டிப்பாயல்னு தான் அன்பா கூப்பிடுவாங்களாம். அப்புறம் 1943ல தன்னோட 17வது வயசுலயே எழுத்துலகத்துக்குள்ள நுழைஞ்சவரு எப்படி ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமையா உருவெடுத்தாரு. குறிப்பா 1961 ஏப்ரல் வரைக்கும் அவர் சந்திச்ச அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த புத்தகம் ரொம்ப வெளிப்படையா பேசுது. கண்ணதாசனோட வாழ்க்கைய புரிஞ்சுக்க அவரோட குடும்ப பின்னணி ரொம்ப முக்கியம். அவரோட அப்பா உண்மையிலே ஒரு ஆச்சரியமான கேரக்டர். காலையில காஃபி குடிக்கணும்னா கூட 12 மைல் தூரம் கார்ல போவாராம். யாரையும் வெறும் கையோட அனுப்பாத அளவுக்கு அவ்வளவு பெரிய இரக்க குணம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அதே அப்பாக்கு இருந்த ஒரு தீவிரமான சீட்டாட்ட பழக்கம் அந்த பெரிய குடும்பத்தோட சொத்தையெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சதுன்னு கண்ணதாசன் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவில்லாம பதிவு பண்ணிருக்காரு. ஒரு மனுஷனோட நிறை குறைகளை எவ்வளவு இயல்பா ஏத்துக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். பொதுவா சுயசரிதை எழுதுறவங்க தங்கள பத்தி ரொம்ப பெருமையா தான் எழுதுவாங்க இல்லையா? ஆனா கண்ணதாசன் அங்கதான் நிக்கிறாரு. தன்னோட பலவீனங்கள குறைகள அப்பட்டமா உலகத்துக்கு சொன்னாரு. நான் வாழ்ந்தபடி வாழாதீர்கள், நான் சொல்கிறபடி வாழுங்கள் அப்படின்னு ரொம்ப போல்டா சொன்னாரு. அதாவது எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஏன் வாழ்க்கையே ஒரு உதாரணம்னு தைரியமா அறிவிச்ச ஒரு மாபெரும் கவிஞன் அவர். அடுத்து நம்ம பார்க்க போறது அவரோட அரசியல் பயணம். ஒரு கொள்கையிலிருந்து இன்னொரு கொள்கைக்கு அவர் மாறினத ரொம்ப நேர்மையா பதிவு செஞ்சிருக்காரு. டிஎம்கேவுல ஆரம்பிச்சு ஈவிகே சம்பத்தோட தமிழ் தேசிய காங்கிரஸ், அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சின்னு பல்வேறு அரசியல் கட்சிகள்ல அவர் பயணிச்சாரு. இந்த மாதிரி தத்துவார்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர் சந்திச்ச அலைக்கழிப்புகளையும் கட்சி மாற்றங்களையும் தான் அவர் தன்னோட வாழ்க்கையோட வனவாசம், அதாவது ஒரு உருவக காட்டுச்சிறை அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசியல் உருவக காட்டுக்குள்ள மனுஷங்கள பத்தி அவர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டாரு. மனித இயல்பு பத்தி அவர் வச்ச ஒரு கூர்மையான விமர்சனம் என்ன தெரியுமா? தன்பாடு தீரும் வரைக்கும் தான் பண்பாடு. இந்த கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலையில மனுஷங்க தங்களோட சொந்த தேவைகளுக்காக மட்டும் எப்படி பண்பாடோட நடந்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த ஒத்த வரியில நச்சுன்னு சொல்லிட்டாரு பாருங்க. இந்த ஒரு மேற்கோள் ஒரு விஷயத்தை ரொம்ப பிரமாதமா விளக்குது. அது என்னன்னா, மனுஷனோட சுயநலமும் பற்றுதலும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான். தன்னுடையது என்று கருதும்போது தலைமயிருக்கும் மரியாதை வந்துவிடுகிறது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் எவ்ளோ சாதாரணமாக இருந்தாலும் சரி, அது நம்மளோடது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காகவே நம்ம மனசு அதுக்கு எவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது பாத்தீங்களா? இந்த உண்மையை நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிய வைக்கிறாரு கவியரசு. பகுதி 2. வனவாசியும் உண்மையான காடும். இப்போ நம்ம பயணத்தோட களம் முற்றிலுமா மாறுது. இது லப்புலியா. இது கண்ணதாசன் சொன்ன மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற காடு இல்லங்க, இமயமலை தொடரோட அடிவாரத்துல இருக்கிற ஒரு நிஜமான கண்ணிமை மாறாத அடர்ந்த காட்டுப்பகுதி. விபூதி பூஷன் பந்தோபாத்யாயா எழுதின இந்த வனவாசி நாவலோட முழு கதையும் இந்த அமைதியான வனப்பகுதியில தான் நடக்குது. இந்த நாவலோட நாயகன் சத்யசரணாவோட பயணம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. நல்ல வளர்ந்த கல்கத்தா நகரத்துல இருந்து வயிற்று பிழைப்புக்காக சுத்தமா விருப்பமே இல்லாம இந்த லப்டோலியா காட்டுக்கு வாடகை வசூலிக்கிற வேலைக்காக வர்றான். ஆரம்பத்துல இந்த தனிமையை பார்த்து புலம்புறவன் மெல்ல மெல்ல அந்த இயற்கையோட பேரின்பத்தை உணர ஆரம்பிக்கிறான். கடைசியில தன்னோட வேலைக்காக அந்த அழகிய காட்டை அழிக்க வேண்டிய ஒரு நிலை வரும்போது குற்ற உணர்ச்சியால வன தேவதைகள் கிட்டே மன்னிப்பு கேட்டு விடைபெறுறான். ஒரு நாகரிக நகர மனுஷன் எப்படி இயற்கையோட ஒத்து போறான் அப்படிங்கிற அந்த மாற்றம் அப்பப்பா படிக்க படிக்க அவ்வளோ அற்புதமா இருக்கும்.
இந்த காடு வெறுமனே மரங்களாலையும் செடிகளாலையும் மட்டும் அழகாகல, அங்க வாழ்ற மனுஷங்களாலையும் தான். காட்டுக்குள்ள செடி கொடிகளை தேடி தேடி நட்டு வளர்க்குற யுகல் பிரசாத், எந்த பலனும் எதிர்பார்க்காம வைத்தியம் பார்க்கற ராஜு, எந்த அதிகாரமும் இல்லாம அன்ப மட்டுமே மிகப்பெரிய சொத்தா வச்சிருக்கிற ராஜா தோபுருப்பானா, அப்புறம் கள்ளங்க படமே இல்லாத பானுமதி, இவங்க யாருக்கிட்டையும் கொஞ்சம் கூட பொறாமையோ வஞ்சகமோ கிடையவே கிடையாது. நம்மள மாதிரி நாகரிக மனுஷங்களை விட இயற்கையோட வாழ்ற இந்த வன மனிதர்கள் எவ்ளோ தூய்மையானவங்க அப்படிங்கறத இந்த நாவல் ரொம்ப அழகா படப்பிடிச்சு காட்டுது. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான முடிவுக்கு வருவோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, வனவாசம் அப்படிங்கிறது மனிதர்களோட குறைகளையும் அரசியலையும் மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு சுயசரிதை. இங்க காடு அப்படிங்கிறது குழப்பங்களோட ஒரு குறியீடு. ஆனா வனவாசி அப்படிங்கிறது இயற்கையோட அமைதியை கொண்டாடுற ஒரு நாவல். இங்க காடு அப்படிங்கிறது மனுஷ இழைப்பாடுற ஒரு உண்மையான புகலிடம். காடு அப்படிங்கிற ஒரே ஒரு கருப்பொருள் எப்படி முற்றிலும் வேற வேற கோணங்கள்ல படைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வியோடவே நான் இதை முடிக்கிறேன். உங்களுக்கு காட்டில் வாழ்வது அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது அரசியல், சமூக நெருக்கடிகளிலிருந்து உயிர் பிழைக்கிற ஒரு போராட்டமா, இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு இயற்கையோட மடியில அரவணைக்கப்படுற ஒரு அழகான பயணமா? இந்த 2 சிந்தனைகளையும் கொஞ்சம் உங்க மனசுல அசை போடுங்க. கண்டிப்பா ஒரு புது தெளிவு கிடைக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.